ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பர் நாடன் காம்பினேஷன் தான் பார்க்க போகிறோம். நல்ல பஞ்சு மாதிரி வெந்த சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டியும் கூட நாவில் தண்ணி ஊற வைக்கிற பச்சை மாங்காய் சம்மந்தியும் சேர்த்து சூப்பரான ஒரு லெஞ்சு தான் பார்க்க போகிறோம். சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த காம்பினேஷன் பார்த்தா ஒரு தட்டு சாப்பாடு அப்படியே சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டியும் பச்சை மாங்காய் சம்மந்தியும். நல்ல காரமும் புளிப்பும் நிறைஞ்ச சம்மந்தியும் கூட நல்ல முறிமுறான்னு இருக்குன்னா நம்ம சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டியும். ஒட்டும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த விபவங்களை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டி செய்கிறதுக்காக ஒரு சேனக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லாக நமக்கு தேவையில்லை, இதனோட பாதி போதும். சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டி எப்படி தயார் பண்ணலான்னு முன்னாடி நான் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது. ஆனால் இன்றைக்கு இது கொஞ்சம் சிம்பிளாக எப்படி செய்யலாம் இது தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு இதே மாதிரி க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கு. இனி நமக்கு இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, கைக்கு நல்லா இச்சிங்காக இருக்கும். அதனால் எல்லாமே கட் பண்ணியதுக்கப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ இது நான் ஒரு குக்கர்லேக்கு மாற்றியிருக்கு. கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூளும் இது வேகிறதுக்காக தண்ணியும் நான் இதிலே ஊற்றியிருக்கு. தேவையான உப்பும் சேர்த்தியிருக்கு. ஸ்டவ்வில் ஒரு விசில் வருന്ന வரைக்கும் நமக்கு இது வேக வச்சு எடுக்கலாம். ஒரு சில சேனக்கிழங்குன்னு 3 விசில் வருന്ന வரைக்கும் வைக்கணும். அப்போ தான் அது கரெக்டாகி வெந்து வரும். இப்போ மிக்சியோட ஜார்லேக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு நான் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். பின்னாடி 5 பல்லு பூண்டு, 7 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை இவளையும் சேர்த்து நமக்கு இதுவும் க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். நல்லா ஃபைனாக அரிஞ்சு போகக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். நல்லா அரைஞ்சு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம மிளகு தான் க்ரஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம சேனக்கிழங்கு கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துருச்சு. 3 விசில் வச்சதுக்கப்புறமா தான் என்னோடய சேனக்கிழங்கு கரெக்டாக வெந்தது. இனி நமக்கு மெழுக்கு புரட்டி தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணியிருக்கு. அதிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுமோ அதே எண்ணெயை எடுத்துக்கோங்க. இனி இதிலேக்கு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தா மிளகும் பூண்டும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலையுடையும் கூட்டு நமக்கு இதிலேக்கு சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இது நல்லா வணக்கி எடுக்கணும். இனி இதிலேக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். நம்ம இதை க்ரஷ் பண்ணி எடுத்த போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம மறுபடியும் இதிலேக்கு கருவேப்பிலை சேர்க்கும்போது நம்ம மெழுக்கு புரட்டிக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அதுக்காக தான் இது நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பின்னாடி இதிலேக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூளும் சேர்க்கலாம். உங்களுக்கு வரமிளகாய் தூளுக்கு பதிலாக நம்ம வரமிளகாய் அதனோட சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குல்ல, அதே இதிலேக்கு சேர்க்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் வரமிளகாய் தூள் தான் சேர்த்திருக்கு. இது போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறமா நம்ம வேக வச்செடுத்த சேனை தண்ணி இல்லாமல் இதிலேக்கு சேர்க்கலாம். பாருங்கள், இதே மாதிரி தான். அதுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். எப்போவுமே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதே மாதிரி நல்லா கலர் விட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இடையில கலரு விட்ட ஒரு 10 நிமிஷம் இந்த நம்ம சேனக்கிழங்கு நல்லா கரெக்டாக முறுமுறான்னு வருന്ന வரைக்கும் நம்ம இதே மாதிரி கலரு விட்டுட்டே இருக்கணும். 10 நிமிஷம் நம்ம ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கரெக்டாக எடுத்திருந்தால் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டி ரெடி ஆயிருக்கு. சாப்பாடிൻ്റെ கூட அருமையான ஒரு காம்பினேஷன் தான் இந்த சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டி. சேனக்கிழங்கு ரொம்ப சத்தான ஒன்று தான், எல்லாருக்கும் இது சாப்பிடலாம். இதில் அதிகமாக ஃபைபரும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடும் எல்லாம் இருக்கும். அதனால் நல்ல சத்தான ஒன்று தான் சேனக்கிழங்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சேனக்கிழங்கு மெழுக்கு புரட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதனோட கூட சூப்பர் காம்பினேஷனான பச்சை மாங்காய் சம்மந்தி எப்படி தயார் பண்ணலாம்னு இனிமேல் நமக்கு பார்க்கலாம். அதுக்காக மிக்சியோட ஜார்லேக்கு 3 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கிறேன். நம்ம சம்மந்தியில் வரமிளகாய் தூள் சேர்க்கறதில்ல, இதிலேக்கு நம்ம பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கோம். இதிலேக்கு 4 சின்ன வெங்காயம் நான் சேர்த்திருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திருக்கு. அதுக்கப்புறமா இவ்வளோ இஞ்சி சின்னதாக நறுக்கியது சேர்த்திருக்கு. கூட மாங்காயோட ஒரு சின்ன பீஸு, பச்சை மாங்காய் தான் இருக்கணும், நல்ல புளியான மாங்காய் தான் இது. இவ்வளோ அதனோட தோல் மாற்றியதுக்கப்புறமா சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி இது போட்டு இதிலேக்கு சேர்க்கலாம். கூட நமக்கு இதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கணும்.
உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுதான் நம்ம வந்து நல்லா அரைச்செடுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு தேங்காய் சேர்க்கணும். இப்போ வந்து இதிலேக்கு நான் உப்பு சேர்த்திருக்கு. இனி வந்து இது நல்லா க்ரஷ் பண்ணி எடுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா அரைஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதிலேக்கு தேங்காய் சேர்க்கணும். பாருங்கள், இப்போ வந்து இதே மாதிரி நான் அரைச்சி எடுத்திருக்கு. இனி வந்து 1 கப்பு தேங்காய் இதிலேக்கு சேர்க்க போகிறேன். தேங்காயும் சேர்த்து இது நல்லா ஃபைனாக நமக்கு அரைச்செடுக்கணும். ஆனால் இதிலேக்கு கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்கணும். நல்லா ஃபைனாக இதை அரைச்செடுக்கணும். நம்ம வெங்காயமும் மாங்காயும் சேர்த்து இருக்கிறதுனால அதில் நல்ல தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே போதும். பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் பச்சை மாங்காய் சம்மந்தியும் ரெடி ஆயிருக்கு. நல்ல காம்பினேஷன் தான் சாப்பாடுன்னு கூட இந்த சேனக்கிழங்கு மெழுக்கு வரட்டியும் பச்சை மாங்காய் சம்மந்தியும். இதனோட கூட பீட்ரூட் பச்சடியும் நான் தயார் பண்ணியிருக்கேன். என்னோடய லஞ்சு இன்றைக்கு அதுதான். அதனோட ரெசிபி நான் முன்னாடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் வந்து இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.